திமுக விசஸ் தாவேகா என்ற ரீதியில் அவர் பேசியிருக்கிறார். பாஜக தலைமையில் மற்றும் பலர், அதாவது அதிமுக எனக்கு இணையான கட்சி அல்ல, கருத்து கணிப்பில் என்னுடைய கட்சி முன்னிலை வகிக்கிறது, நான் ஆட்சியை பிடிக்க போகிறேன். அவர் திட்டத்தோடு வந்துட்டார். இப்போ கவர்னர் வந்து ஆட்சி அமைக்க வாருங்கள் என்று அழைப்பது மட்டும்தான் பாக்கி என்ற ரீதியில் விஜய் பேசியிருக்கிறார். ஆனால் ஒரு அரசியல் கட்சி நம்பிக்கையாக பேசலாம், ஆட்சிக்கு வரலாம், ஆட்சிக்கு வரப்போகிறோம், இப்படியெல்லாம் பேசலாம். ஆனால் திமுகவை தீய சக்தி அகற்றுகிற தூய சக்தின்னு ஒரு பக்கம் பேசிட்டு அதிமுக ஒரு கட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதை சொல்கிறார். அதாவது 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது இப்படி தான் கேலி செய்தார்கள், நடிகர் என்று சொன்னார்கள், அரசியல் அரிச்சுவடி தெரியாது எம்ஜிஆருக்கு, இப்படிலாம் பரிகாசம் செய்தார்கள், அந்த கட்சியினுடைய தொண்டர்களையும் கேலி செய்தார்கள் எல்லாம் சொல்லிட்டு பழைய துருப்பிடிச்சு போன நஞ்சு போன நொஞ்சு போன 1008 வராதிங்க, இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் கொஞ்சம் வேறு மாதிரி சிந்திங்க, நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்ற ரீதியில் பேசுகிறார். விஜய்க்கு நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய உரிமை திமுக விமர்சிப்பது, அதிமுக விமர்சிப்பது, ஊழல் கட்சி அதிமுகன்னு சொல்கிறீங்க. நான் ஒரே ஒரு சின்ன ஒரு பைட் போட்டு காட்டுறேன். இந்த நேர்மை விஜயிடம் இருக்க வேண்டும், வேற ஒன்றும் எதிர்பார்க்கல.